கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம், தி ஒன்லி திங், நம்ம சேனலுடைய மெயின் விஷயம். அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோவை பாருங்கள். அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் மாசத்துக்கு உண்டான ராசி பலன்கள். அதுல குறிப்பா இந்த மாசம் நீங்க என்னென்னலாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அதுல ஆன்சர் சொல்றேன். அடுத்தது உங்களுக்கு என்ன நிறைவேறணும் அப்படிங்கிறதும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. எல்லாரும் சேர்ந்து அதுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ராசிநாதன் செவ்வாய் ராசியிலே ஆட்சியா இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. என்ன நினைச்சது நடக்கும். மரியாதை அப்படிங்கிறது அதிக அளவுல எல்லாரும் உங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன ஆர்வம், எதுலேயும் ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கும். என்ன தைரியம் அதிக அளவுல இருக்கும். முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கும். பல வருஷமா செய்ய முடியாத ஒரு விஷயத்த இந்த மாசம் முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. என்ன இரண்டாம் வீட்டு பலன்களை பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கு. கடன் இருந்துச்சுன்னா அதை இந்த மாசம் அடைச்சிருவீங்க. தங்கம் வாங்கறதுக்கு உண்டான சரியான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு. அதை பயன்படுத்தி தங்கம் வாங்கலாம். சிலர் சனி செவ்வாய் நேருக்கு நேரா பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு போட்டி பொறாமை அப்படிங்கிறது ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. என்ன மூன்றாம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது தைரியம், நம்பிக்கை அப்படிங்கிறது அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. பெரிய ஆட்களுடைய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நீங்க உங்களை முன்னேற்றி எடுத்துட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி ஒரு பிஸ்னஸ்க்காகவோ வேலைக்காக போகும்போது அதுல சக்சஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. இளைய சகோதரர்கள், இளைய சகோதரிகளோடைய உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். நான்காம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது கல்வியில ஒரு பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு பெரிய ஒரு சாதனை அப்படிங்கிறது நிகழ்த்துவீங்க. அம்மாவோட ஆதரவு அப்படிங்கிறது அதிக அளவுல கிடைக்கும். என்ன வீடு வாகனம் அப்படிங்கிறது வாங்கறதுக்குண்டான முயற்சிகளை இந்த காலகட்டம் எடுத்து வைக்கலாம். ஐந்தாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸாம் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். என்ன ஐந்தாம் அதிபதி குரு 9ல உச்சமா இருக்கிறதுனால பிறகு 8 ஐந்தாம் வீட்டு சனி. என்ன இப்ப இதனால என்னன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ட்ரை பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சிலருக்கு பிள்ளையோட ஹெல்த்ல கொஞ்சம் கான்சியஸ் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஆறாம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா அது மொத்தமா அது தோற்கடிக்கிறதுக்கு உண்டான காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும். வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே க்ளோஸ் ஆகி உங்க பக்கம் தீர்ப்பு வர்றதுக்கு உண்டான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். எதிரிகள் மூலியமா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது ஏற்படும் காலகட்டமா இருக்கும். ஏழாம் வீட்டு பலன்களா பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு உண்டான ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். திருமண முயற்சி வெற்றியில போய் முடியும். இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுக்கணும். காதல் திருமணமா அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. அரசு மூலியமா நன்மை அப்படிங்கிறது அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க தாராளமா பண்ணலாம். சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. எட்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது ஏற்படலாம். என்ன அது மட்டும் இல்லாம இந்த மாசம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கும். எப்போதுமே உங்களை சுத்தி ஒரு ப்ரொடக்ஷனா ஒன்று உங்களை பாதுகாக்கிறதுக்குன்னே 4 பேர் கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனா ஃபீல் பண்ணுவீங்க நீங்க இந்த மாசம்.
9ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது தந்தை வழியில ஏதாவது சொத்துக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தா தாராளமா கிடைக்கும். என்ன, தான தர்மத்து மேல ஒரு ஆர்வம் ஏற்படும். உதவி ஹெல்பிங் டெண்டன்ஸ் வந்து அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. லாங் டேர்மா ஏதாவது ஒரு விஷ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்துல நிறைவேறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. 10ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது தொழில்துறையில ஒரு பெரிய முயற்சி அப்படிங்கிறது இருக்கு. பெரிய லாபம் அப்படிங்கிறது ஏற்படும். இது வரைக்கும் வந்து போட்ட காசு தான் எடுத்துட்டு இருக்கேன், நான் இன்னும் ப்ராஃபிட்டே பண்ணல அப்படின்னா இந்த காலகட்டத்திலிருந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. நீண்ட காலமா ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது இந்த காலகட்டம் அச்சீவ்மெண்ட் ஆகும். 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது அக்காவாலேயோ அண்ணனாலேயோ ஏதோ ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். என்ன, பணவரவு அப்படிங்கிறது தாராளமா இருக்கும். என்ன, அக்காக்கோ அண்ணன் வீட்லயோ ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். அதுல நீங்க கலந்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். என்ன, பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவார்கள். 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஒரு ஒகேஷனல் ட்ரிப்பு ஏதாவது போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஜாலியா ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிவு பண்ணி டக்குன்னு போயிட்டு வருவீங்க. அந்த மாதிரி ஏதாவது பயணங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப செலவுகள் அப்படிங்கிறது சிறு சிறு அளவு இருக்கு. ஆனா வீண் செலவு எதுவுமே கிடையாது இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும். நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம், தி ஒன் திங், இந்த டிசம்பர் மாசம் லாங் டேர்மா ஒரு விஷயம் வச்சிருப்பீங்க, ரொம்ப காலமா அது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்த இந்த காலகட்டம் எடுத்து பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்சஸை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். ஓகேவா?